மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுப்போம் என திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி பாஜக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திமுக அறிவித்த பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றார். மாநில அரசின் கடன் 10,62,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, 5 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழகம் 20 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தபொழுது 2021 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். அப்படின்னா ஒரு தலைக்கு எவ்வளவு? தமிழகத்தில் 2,25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,10,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டை எடுத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் கடன் ரேஷன் அட்டையின் மீது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகும் பொழுது 10,62,000 கோடி ரூபாய் கடன். ஐயா, சுதந்திரம் எப்ப வாங்கின? 1947 அரசியலமைப்பு சட்டம் 1950. முதல் தேர்தல் 1951-52. முதல் ஆட்சி அப்புறமே கணக்கு போடுது. அங்கே இருந்து 2021 வரை 4.5 லட்சம் கோடி கடன். ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல 10,62,000 கோடி கடன். அப்ப எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க ஐயா? 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க.